கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இப்படி எழுதுகிறார். எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. அதனால மற்றவர்கள் இடறுவார்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கலாம். அப்படி செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் தகுதி இருக்காது. இதனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிறதுக்கு சில குவாலிட்டி இருக்கிறது. அதை நாம் கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய குமாரனாய் இருந்தும் இயேசு கிறிஸ்து எதெல்லாம் செய்ய விரும்பினாரோ அதைத்தான் செய்தார். அதை தான் மனிதர்களுக்கு கற்றும் கொடுத்தார். என்னை போல மாறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. பேச்சிலே சரி, நடத்தையில் சரி, ஒரு பொருள் வாங்கிறதுல சரி. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் வாங்கி வைக்க முடியாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் அடிமைப்பட மாட்டேன். இது இருந்தால் தான் நான் இருப்பேன், இது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். எனக்கு இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும் என்று சொல்லி நாம் அதற்கு அடிமைப்பட மாட்டேன் என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். எதற்காவது அடிமைப்பட்டு இருக்கிறோமா? செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமா? பொருளாசைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமா? என்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நான் அடிமைப்படக்கூடாது, நான் தகுதியாயிராத செய்யக்கூடாது. அப்போ இதில் ரொம்ப கவனமாக நாம் செய்யப்படும் போது, இது நம்ம செய்யணுமா, இது வேண்டாமா, இங்கே நிற்கணுமா வேண்டாமா, இதை எடுக்கணுமா வேண்டாமா? தேவனுடைய பிள்ளைகளே, அது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்போது நாம் வேத வசனத்துக்கு ஏற்றபடி நாம் வாழும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். ஆண்டவரை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. அதெல்லாம் நான் செஞ்சால் மற்ற ஜனங்கள் இடறுவார்கள், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருப்பா. அதே போல் எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, நான் எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இது இருந்தால் தான் இருப்பேன் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும். இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.